ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த புதன்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, க்ஷேமமாயிருப்பீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் மனரம்யமாயிருப்பீர்களாக. இன்று மாலை சபையிலே வேத பாடம் நடைபெறுகிறது. கடந்த வாரம் நான் சொன்னது போலவே நானும் போன புதன்கிழமை பைபிள் ஸ்டடியிலே கலந்து கொண்டேன். வந்து கலந்து கொள்ளுங்கள். கேட்கிற வார்த்தைகள் ஒருவேளை நேரடியாக கேட்காவிட்டாலும் வசனம் எங்கிருந்து எப்படி வந்தாலும் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினத்துல சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு மனுஷன் பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு பேசுகிறேன். அது வேற யாரும் இல்ல, எரேமியா 33வது அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம் சொல்லியிருக்கு, எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில். எரேமியா பிடிச்சி உள்ள போட்டாங்க. அவர் தீர்க்க தரிசனம் சொல்லி ஜனங்கள் எல்லாம் கலகம் பண்றாருன்ற அளவுக்கு நினைச்சு அவரை கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டாங்க. அந்த சிறைச்சாலை முற்றத்துல அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாது. நீ எங்க இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வரும். சிறைச்சாலையா இருக்கலாம், ஆஸ்பத்திரியா இருக்கலாம், அல்லாவிட்டா தொழில் சாலையா இருக்கலாம். கர்த்தர் எங்க இருந்தாலும் பேசுவார். ஏனென்று கேட்டால் நம்முடைய தேவன் பேசுகிற கர்த்தர். தேவையான வார்த்தைகளை தேவையான நேரத்தில் உங்கள் காதுகளிலே பேசுகிறவர், உங்கள் கண்களுக்கு முன்பாய் காண்பித்து பேசுகிறவர், இருதயத்தோடு பேசுகிறவர். எரேமியா முற்றத்தில் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது பேசுகிறார். அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, கர்த்தர் அவனை கொண்டு சொல்லுகிற காரியம் என்னவென்று கேட்டால், 2ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை சொல்லியிருக்கு, சிறைச்சாலையில் அடைப்பட்டிருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை உண்டாகி கர்த்தருமாயிருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது. சாதாரண ஆள் சொல்லல, யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறதாவது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன், அல்லாவிட்டா உனக்கு செய்வேன். இந்த காலவேளையில சிறைப்படுத்தப்பட்ட எரேமியாவின் மூலமாய் இந்த வசனத்தை கேட்கிற அனைவருக்கும், சபையில் உள்ளவர்களுக்கும் சரி, ஆன்லைன் மூலமாய் கேட்கிறவர்களுக்கும் சரி, யூடியூப் மூலமாய் கேட்கிறவர்களுக்கும் சரி, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று கேட்டால், என்னை நோக்கி கூப்பிடு. உன் தேவைகள், உன் கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஊரெல்லாம் பரப்பிட்டு இருக்காது. சபையில ஜெப குறிப்பு எழுதி கொடுக்கறது அது வேற. ஆனா ஊரெல்லாம் போய் சொல்லி ஐயோ இப்படி இருக்கேன்னு சொல்றது காட்டலும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. சொல்றவர் யாரு? பாஸ்டர் கிடையாது. ஏன்னா பாஸ்டரால உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்க முடியாது. மூப்பர்களால உங்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்க முடியாது. சபையினுடைய பொறுப்பாளர்களால உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்க முடியாது. கர்த்தர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. என்ன சொல்றாரு? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். உத்தரவு கொடுக்கிற ஒரு தேவன். என்னிடத்துல சில கேள்விகளை கேட்டு இதற்கு பதில் சொல்லுங்க பாஸ்டர், இது எப்படி பாஸ்டர்னு கேட்பாங்க. நான் பதில் சொல்ல முடியாம பிறகு நான் சொல்றேன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா அப்ப ஆண்டவர் அப்படி கிடையாது. கேட்ட மாத்திரத்துல என்ன சொல்லியிருக்கு? அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியாத அளவுக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நேற்றைய தினத்தில் சரண்யான்கிற ஒரு சகோதரி ஆலயத்தில் வந்து காத்திருந்தாங்க என்ன பார்க்கறதுக்கு. என்ன பார்க்க முடியல. திரும்ப அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, முதல் எனக்கு பியூன் வேலை கிடைச்சது ICFல. அந்த பியூன் வேலையில் இருக்கும்போது கர்த்தர் இடத்துல முதல் முறை அந்த சபைக்கு வர ஆரம்பிச்சேன். சபையார் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. 5 வருஷம் கழிச்சு எனக்கு ஸ்டாஃப் வேலை கிடைச்சது. நேற்றைய தினத்தில் சொன்னாங்க, 15 வருஷம் ஆயிடுச்சு, கர்த்தரோடு நான் நெருங்கி வாழ்கிறேன், கர்த்தரை மட்டும் நான் நம்பி வாழ்கிறேன், கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தபடி இன்றைக்கு நான் ஆபீசராய் உயர்ந்திருக்கிறேன். அவங்களுக்கு அது விளங்கல, அவங்களுக்கும் விளங்கல, கூட வேலை செய்யறவங்களுக்கும் விளங்கல. கர்த்தரை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். இந்த வாரத்துல, இந்த நாளில, ஐ டோன்ட் நோ, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் சொல்கிறேன், இந்த நாளில உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பாராத, கொஞ்சம் நினைத்திராத பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். நீங்கள் இந்த வாரத்தில் அதை சாட்சியாய் சொல்ல கர்த்தர் உதவி செய்வார். இதை நம்புங்கள், கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், பலன் பெற்று வாருங்கள், சாட்சியாய் நில்லுங்கள். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இன்றைக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தையின்படியே கர்த்தாவே, நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம், உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். நீர் பதில் அளிப்பீர் என்று அறிந்து, நாங்கள் நினைத்திராத காரியங்களை எங்களுக்கு செய்வீர் என்று அறிந்து ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாக்கியத்தை உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிப்பீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் எதிர்பாராத ஆசீர்வாதத்தை தேவனாய் கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு கட்டளையிடுவாராக. ஒரே ஒரு கண்டிஷன், என்னை நோக்கி கூப்பிடு. God bless you abundantly again and again and again and again. சாயங்காலம் பைபிள் ஸ்டடியை மறந்துடாதீங்க. ஆமென்.